அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்காக 140 நாள் ஸ்டடி பிளான் போட்டு படிச்சுட்ருக்கோம். அதில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுலேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இலக்கணத்துலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதனால் முதல்ல 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு இயலில் உள்ள இலக்கணத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1ல் உள்ள இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுடைய வரையறை தான் என்ன அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது. தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் வந்து எத்தனை அப்படின்னா 5. எதெல்லாம் அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 இலக்கண வகைகள் வந்து இருக்கு. அதில் முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத தான் இந்த இயல் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்கலாம். முதல்ல எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவது. அதாவது சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு ஒலி வடிவமாக உச்சரிக்கிறோம்ல, அந்த உச்சரிப்பு ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவது. நம்ம எழுதுகிறோம்ல, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வரி வடிவம் வந்து இருக்கும். அந்த வரி வடிவமாக எழுதப்படுறது தான் என்ன அப்படின்னா எழுத்து அப்படிங்கிறது. இப்போ தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 247 எழுத்துக்கள் வந்து இருக்குது. இந்த 247 எழுத்துக்கள் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். உயிரெழுத்துகள் எதெல்லாம் அப்படின்னா, ஆ முதல் ஔ வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது, அதாவது வாயை திறக்கும் போது, உதடுகளை விரிக்கும் போது, உதடுகளை குவிக்கும் போது, இந்த மாதிரியான எளிய செயல்பாடுகளால் தான் உயிரெழுத்துக்கள் 12ம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வாயை திறத்தல் அப்படின்னா அ ஆ, இ ஈ, உதடுகளை விரித்தல், உ ஊ அப்படின்னு சொல்லும்போது உதடுகளை குவித்தல். இந்த மாதிரியான எளிய செயல்பாடுகளால் தான் என்ன பிறக்குது, உயிரெழுத்துக்கள் 12ம் என்ன செய்யுது பிறக்குது. இந்த உயிர் எழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா குறில், நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. குறில் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. எதெல்லாம் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிற 5 எழுத்துக்களும் என்னது அப்படின்னா குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் 7. எதெல்லாம் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிற 7 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். அப்போது உயிர் எழுத்துக்களை 2ஆக பிரிக்கிறாங்க, குறில், நெடில் அப்படின்னு. குறில் எத்தனை 5, நெடில் எத்தனை 7. சரிங்களா? குறில் அப்படிங்கிறது குறுகி ஒலிக்கக்கூடியது, நெடில் அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல மாத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, கால அளவை குறிக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா மாத்திரை அப்படிங்கிறது. ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கும் ஒரு கால அளவு வந்து இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை கை நொடிக்க அ வருதா. அப்போ குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா 2 மாத்திரை. சரிங்களா? அப்போ மாத்திரைனா என்னது, கால அளவை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, கால அளவு வந்து இருக்குது. ஒரு மாத்திரைனா என்னது, ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உயிரெழுத்து எப்படி பிறக்குதுன்னு பார்த்தோம். உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து மாத்திரை அளவு வந்து பார்த்தோம். மாத்திரைனா என்ன, மாத்திரை அளவு வந்து பார்த்தோம். அடுத்து வந்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். மெய் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? உயிரெழுத்து பிறக்கிறதுக்கு இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கு வந்து உடல் இயக்கத்துடைய பங்கு வந்து முக்கியம். சரிங்களா? அடுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிறது 18. இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்களை எப்படி குறிலெழுத்து, நெடிலெழுத்து அப்படின்னு 2ஆக பிரித்தோமோ, அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3ஆக வந்து பிரிக்கிறோம். இதில் வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ கசட, தபர, மெல்லினம் ஞஞன, நமன, இடையினம் யரல, பலல அப்படின்னு பிரிக்கிறோம்.
வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6, மொத்தம் 18. இப்போ மெய்யெழுத்துக்களை 3 இதாக பிரிக்கிறோம். இதில் மெய்யெழுத்துக்கான மாத்திரை வந்து பார்க்கலாம். முதல்ல குறிலுக்கு 1 மாத்திரை பார்த்தோம், நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். மெய்யெழுத்துக்கு மாத்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கான மாத்திரை எவ்வளவு? அரை மாத்திரை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர் எழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் இந்த 2 எழுத்தும் சேரும்போது உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது பிறக்குது. மொத்தம் எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா 216. இந்த 216 அப்படிங்கிற எழுத்து எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்படி உயிரெழுத்துக்கு குறில் நெடில்னு பிரித்தோமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரித்தோமோ அதே மாதிரி உயிர்மெய் எழுத்தை 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. உயிர்மெய் குறில் எழுத்து, உயிர்மெய் நெடில் எழுத்து அப்படின்னு. இதில் உயிர்மெய் குறில் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெய்யோட மெய்னா என்ன? இப்போ தான் பார்த்தோம். இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 18 மெய்யெழுத்தோட உயிர்குறில். உயிர்குறில் என்னது? இங்கே பார்த்தோமா குறில் எழுத்துக்கள் 5 பார்த்தோமா, அ இ உ ஏ ஓ. இந்த 5 எழுத்துக்களோட இந்த மெய்யெழுத்து, அதாவது இந்த மெய்யெழுத்தோட இந்த 5 எழுத்துக்கள் சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றும். அதான் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இக்கு கூட்டல் அ என்ன வரும்? க. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஓ கோ. இதுதான் என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இந்த மாதிரி இருந்து இன்னு வரைக்கும் மெய்யெழுத்தும் உயிர்குறிலும் சேர்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குறில் எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தோம்? இப்போ வந்து உயிர் எழுத்தில் குறில் எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தோம்? அ இ உ ஏ ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். இதில் உயிர்மெய் குறில் எழுத்து அப்படின்னா என்னன்னு இப்போ பார்த்தோமா? இதில் எதெல்லாம் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள்? இந்த வரிசையில் வர்ற எல்லாமே என்னது எழுத்துக்கள்? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இக்கு கூட்டல் அ க. இங்கு கூட்டல் அ ஞ. இச்சு கூட்டல் அ ச. இஞ்சு கூட்டல் அ ஞ. இட்டு கூட்டல் அ ட. இந்த மாதிரி இந்த வரிசையில் உள்ள எல்லாமே என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அதை மாதிரி ஈ வரிசையில் இக்கு கூட்டல் என்ன வரும்? இக்கு கூட்டல் ஈ என்ன வரும்? கி. அதே மாதிரி இந்த வரிசையில் உள்ள எல்லாமே என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அதே மாதிரி ஊ வரிசையில் உள்ள இந்த வரிசையில் உள்ளதெல்லாம் என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அதேமாதிரி ஏ வரிசையில் உள்ளதெல்லாம் என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். ஓ வரிசையில் உள்ளதெல்லாம் என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இந்த 90 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? உயிர்மெய் குறில் எழுத்துனா என்னது? மெய்யோட உயிர்குறில் 5 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? மெய் 18ஓட உயிர்குறில் அந்த 5 சேரும்போது தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிர்மெய் குறில் அப்படின்னா எத்தனை? 90 எழுத்துக்கள். சரியா? டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து உயிர்மெய் நெடில். இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உயிர்மெய் நெடில்னா என்ன அப்படின்னா மெய்யெழுத்து 18ஓட உயிர் நெடில் எழுத்துக்கள் சேரும்போது தோன்றக்கூடிய 126 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்க, இந்த ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள்? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? உயிர்மெய் நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 126. 126. அப்போ உயிர்மெய் நெடில் எழுத்து 126, உயிர்மெய் குறில் 90. இந்த 2 எழுத்தும் சேர்ந்து தான் என்னது? உயிர்மெய் எழுத்து 216 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எப்படி இந்த 216 எழுத்து வந்தது அப்படின்னு தெரியுதா? அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒரு தனி எழுத்து. இதோடைய மாத்திரை அளவுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. அப்போ குறிலுக்கு எத்தனை மாத்திரை பார்த்தோம்? 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போ உயிர்மெய் குறிலுக்கு எத்தனை மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு எத்தனை அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். உயிர்மெய் குறில் அப்படின்னாலே என்னது? 1 மாத்திரை. மெய்யும் உயிரும் சேர்ந்து வருது. இப்போ க அப்படிங்கிற எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. இக்கு கூட்டல் ஆ தானே க. அப்போ அந்த குறில் எழுத்துக்கு எத்தனை? 1 மாத்திரை.
அதை தான் இது கேக்கு வந்து சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. நெடில் தானே, இக்கு கூட்டல் ஆ. தான் என்ன வரும்? கா அப்படின்னு வரும். இதான் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் நெடில் எழுத்து. இதுக்கு வந்து என்ன சொல்லணும்? 2 மாத்திரை சொல்லணும். ஏன்? இக்கு கூட்டல் ஆ தான் கா அப்படின்னு வரும். இப்போ ஆக்கு வந்து நம்ம எத்தனை மாத்திரை சொல்லுவோம்? 2 மாத்திரை தானே சொல்லுவோம். அப்போ அந்த காங்கிற உயிர்மெய் நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரியா? உயிர்மெய் அப்படிங்கிறத உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு பிரித்தோம். அதில் உயிர்மெய் குறில் அப்படிங்கிறது மெய்யெழுத்து 18ஓட உயிர்குறில் 5 எழுத்து சேரும்போது 90 எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90 எழுத்துக்கள் தோன்றும். அதே மாதிரி உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறது மெய்யெழுத்து 18ஓட உயிர் நெடில் எழுத்து 7 சேரும்போது 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என்ன செய்யும்? தோன்றும். அப்போ உயிர்மெய் குறில் எழுத்து எத்தனை? 90. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 126. இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து தான் எத்தனை? 216 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா? அடுத்து வந்து மாத்திரை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மாத்திரை அப்படிங்கிறது கால அளவை குறிக்கக்கூடியது. ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் எதுக்கெல்லாம் மாத்திரை அளவு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அடுத்து அளபடைன்னு வர்றப்போ அதுக்கு வேறு மாத்திரை அளவு வந்து வரும். அப்போது அதை வந்து நம்ம அப்போ எழுதிக்கலாம். இப்போ எதெல்லாம் பார்த்துருந்தோம்? தமிழ் எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தோம்? உயிரெழுத்து பார்த்தோம், மெய்யெழுத்து பார்த்தோம், உயிர்மெய் எழுத்து பார்த்தோம், ஆயுத எழுத்து பார்த்தோம். உயிரெழுத்து எத்தனை? 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் சேர்ந்து 216. சரியா? அடுத்து ஆயுத எழுத்து 1. மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 247. சரிங்களா? இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கபிலர் அப்படிங்கிறதுக்கு மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு அந்த பேரை வந்து இதோடைய மாத்திரை அளவு சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லையுமே. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மாத்திரை அளவு பார்க்கலாமா? இப்போ கேங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை? கேங்கிறது என்ன எழுத்து? குறில் எழுத்து. எப்படி சொல்கிறோம்? இக்கு கூட்டல் ஆ தான் என்ன வரும்? கேன் வரும். இது வந்து என்னது? குறில் எழுத்து. இந்த ஆங்கிறது என்னது? குறில் எழுத்து. சரிங்களா? இது ஒரு மாத்திரை. அடுத்து பி. பிங்கிறது எப்படி வரும்? இப்பு கூட்டல் இ. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அடுத்து ல. இல்லு கூட்டல் அ. ல. இது என்னது? குறில் எழுத்து. அப்போ இதுக்கு என்ன? ஒரு மாத்திரை. அடுத்து இரு. இரு மெய்க்கு வந்து என்ன எழுத்து? அப்படிங்கிறது என்னது? மெய் எழுத்து. மெய்க்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போ கபிலர் அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை? 1, 2, 3, அரை. அப்போ எத்தனை மாத்திரை? 3.5 மாத்திரை. சரிங்களா? அடுத்து வந்து உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கணுமா? உயிரெழுத்துனா என்னது? ஆ முதல் அவு வரை இருக்கக்கூடிய 12 எழுத்தை தான் என்ன சொன்னோம்? உயிரெழுத்து அப்படின்னு சொன்னோம். உயிரெழுத்தில் தொடங்கும். அப்போ இந்த ஆலேருந்து அவு வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தான் தொடங்கணும், ஆனால் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து அ து அது. குறில். ஆங்கிறது என்னது? குறில். ஒரு மாத்திரை. தூங்கிறது எப்படி? இத்து கூட்டல் உ. இதை தான் தூண் வரும். அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை. அப்போ இது வந்து 2 மாத்திரை ஆயிடுச்சா? இப்போ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது? அது. இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சொல் வந்து எழுதிக்கலாம். அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓரெழுத்து சொல் வந்து 42 வந்து இருக்கும். அதில் 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் வந்து கேட்டிருக்காங்க. தீ போடலாம், ஈ போடலாம். இந்த மாதிரி ஓரெழுத்து சொல் வந்து ஏதாவது வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போ நமக்கு 2.5 மாத்திரையில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஏ கு அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து குறில் எழுத்து. ஒரு மாத்திரை. கூக்கு வந்து ஒரு மாத்திரை. அப்போ எவ்வளோ வரும்? 2.5 மாத்திரை வருமா? அது மாதிரி அக்துன்னு போடலாம். அக்து போட்டாலும் குறிலுக்கு ஒரு மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, குறில் எழுத்து ஒரு மாத்திரை. அப்போ இது என்ன வரும்? 2.5 மாத்திரை வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இதோட எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சு முடிஞ்சிருச்சு.
இதை வந்து நீங்களே வந்து போட்டு பாருங்கள். இது புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி நம்மளுடைய பேருக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் அல்லது நம்ம ஃபேமிலியில் உள்ள பேரை போட்டு அவங்களோட பேருக்கு மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.